பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. ஹிட்லர் எதுக்காக என்னோட ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்டை சீக்ரெட் லாக்கரில் வச்சுருந்தான் இவ்வளோ நாள்? நான் கேட்டப்பலாம் எங்கே வச்சேன்னே தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனால் சீக்ரெட் லாக்கரில் வச்சுருக்கானா? அப்போது இதில் தான் ஏதோ ஒன்று இருக்குது. ரிப்போர்ட்ஸை படித்தோன்னா நமக்கே புரியும். கரெக்டு. பேசாமல் ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்ஸில் என்ன இருக்குன்னு படிக்கலாம். என்ன இவ கிளம்பாம இருக்கா? ஈவினிங் ஃபங்க்ஷன் இருக்குடி, போகணும்னு சொன்னோம். ஓ, அந்த டென்ஷன்ல தான் ஃபீல் பண்ணிட்டு இன்னும் கிளம்பாம இருக்காளோ? ஐயோ கடவுளே, ஃபங்க்ஷனுக்கு வேற டைம் ஆகுது. இவன் என்ன கையில ரிப்போர்ட் வச்சிருக்கா? என்ன ரிப்போர்ட் இது? கடவுளே, இந்த இந்த ரிப்போர்ட் எப்படி இவ கையில? நான் இவ ரிப்போர்ட்டை என்னைக்கும் பார்த்துடவே கூடாதுன்னு தான் அங்கே இங்கன்னு மறைச்சி லாஸ்டா லாக்கருக்குள்ள வச்சிருந்தேன். இவ எப்படி இந்த ரிப்போர்ட் எடுத்துருப்பா? ஐயோ கடவுளே, ஒருவேளை ரிப்போர்ட்டை படிச்சிருப்பாளோ? அப்படி மட்டும் இருந்துடவே கூடாது. அவன் மட்டும் ரிப்போர்ட்டை படிச்சா அவளுக்கு குழந்தை பிறக்காதுங்கிற விஷயம் கண்டிப்பா அவளுக்கு தெரிய வந்துடும். ஐயோ, படிச்சாலே என்னன்னு தெரியலையே. கடவுளே, அவ படிச்சிருக்க கூடாது. மித்து, ஹிட்லர் உனக்காக தான் வெயிட் பண்ண, நீயே வந்துட்டியா? வா. எனக்காக வெயிட் பண்ணியா? எதுக்குடி? அம்மா என்ன பண்றடி? உன்ன ஃபங்க்ஷனுக்கு ஈவினிங் போகணும், ரெடியா இருன்னு சொன்னல, நீ என்னடானா இன்னும் ரெடி ஆகாம இருக்க? என்ன வித்து இதெல்லாம்? அம்மா கையில என்ன இது? ஃபர்ஸ்ட் அதை இங்க கொடு. இரு, இப்ப எதுக்கு இவ்வளவு பதட்டப்படுறா? பதட்டமா? நானா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. முதல்ல அது என்ன? அதை இங்க கொடு, என்னன்னு பாக்கலாம். ஹிட்லர் என்ன பண்ற நீ? இப்ப எதுக்கு கையில இருந்து வெடுக்குன்னு புடுங்கறத? அது சும்மாதான், அப்படி என்ன பாத்துட்டு இருக்கேன்னு பாக்குறதுக்கு தான். ஓ, அது வேற ஒண்ணும் இல்ல, என்னோட ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் தான். நீ இப்படி பண்ணுவன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை ஹிட்லர். என்னமே தூ சொல்ற, எனக்கு எதுவும் புரியல. ஆமா ஹிட்லர், உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். ஏன்னா நீ இப்படி பண்ணுவன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. என்ன ஏதோ ஒன்று கேட்கணும்னு சொல்றான்? ஒருவேளை ரிப்போர்ட்டை படிச்சு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருப்பாளோ? ஐயோ, என்ன கேட்க போறான்னு வேற ஒன்றும் புரியல. கடவுளே, இதுக்காக தான் இதெல்லாம் லாக்கர்ல மறைச்சு வச்சிருந்தேன். ஆனா லாக்கர்ல இருந்து இவ எப்படி எடுத்து வந்திருப்பா? அதுவும் அந்த சீக்ரெட் லாக்கர் ரொம்ப பெரிய லாக்கர், அதுல உள்ளேயும் 3 லாக்கர் வேற இருக்கும். கரெக்டா எப்படி இவ எடுத்து வந்திருப்பா? எதுவுமே புரியலையே. ஒருவேளை ரிப்போர்ட்டை படிச்சிருப்பாளா? நான் பேசுறது காதுல விழுதா இல்லையா? உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு சொன்னேன். ஐயோ, என்ன இவ என்கிட்ட கேட்கணும்னு சொல்றா? அப்போ ரிப்போர்ட்டை படிச்சுட்டாளா? ஐயோ கடவுளே, அவ ரிப்போர்ட்டை படிச்சு என்கிட்ட ஏதாச்சும் கேள்வி கேட்டானா அவகிட்ட நான் என்னன்னு சொல்லுவேன்? இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே. சொல்லுடி, என்ன கேட்கணும்? எல்லாம் என்னோட இந்த கையில வச்சிருக்கே இந்த ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் பத்தி தான். எல்லாம் போச்சு. அவ ரிப்போர்ட்டை படிச்சுட்டா. ஐயோ கடவுளே, அவளை எப்படி இப்ப சமாளிக்க போறேன்? நான் பேசுறது காதுல விழுதா இல்லையா? சொல்லுடி, இந்த ரிப்போர்ட்டை வச்சு என்ன என்கிட்ட கேட்கணும்? மித்து, இது உன்னோட பழைய ரிப்போர்ட். இதெல்லாம் நடந்து முடிஞ்சு நிறைய மாசம் இருக்கும். அதை போய் இப்ப எடுத்து அதை வச்சு கேட்கணும்னு சொன்னா எனக்கு புரியலையடி. இதை வச்சு என்ன கேட்க போற? கரெக்ட் தான், நீ சொல்ற மாதிரி இது பழைய ரிப்போர்ட்ஸ் தான். எனக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் அப்போ எடுத்த ரிப்போர்ட்ஸ் தான். கிட்டத்தட்ட எனக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி 1 இயர் இருக்குமா? மித்து, இப்போ எதுக்கடி தேவையில்லாம இதெல்லாம் கேக்குற? இங்க பாரு, நான் ரீசன் இல்லாம எதையும் கேட்க மாட்டேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா ரீசன் இருக்கு. எனக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி 1 இயர் ஆகிட்டல. ஆமாண்டி, 1 இயர் ஆகிட்டு தான். ஏண்டி? இல்லை, எனக்கு புரியல. எனக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி கிட்டத்தட்ட 1 இயர் ஆகிடுச்சு. இது எல்லாமே ஃபயர் ஆக்சிடென்ட் அப்போ எனக்கு எடுத்த ரிப்போர்ட்ஸ் தான். இதை எதுக்காக நீ இவ்வளோ நாள் மறைச்சு வச்சிருந்தா? என்ன புரியலடி? உங்ககிட்ட எத்தனை தடவை கேட்டிருந்திருப்பேன் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனப்போ எடுத்த ரிப்போர்ட்ஸ்லாம் எங்கன்னு. ஆனால் நீ என்கிட்ட என்ன சொன்ன? அங்கே வச்சிருக்கேன், இங்கே வச்சிருக்கேன், எங்கே வச்சேன்னு தெரியல, ஒருவேளை இங்கே இருக்குமோ அங்கே இருக்குமோன்னு சொல்லி என்னென்னமோ சொன்னல. ஆனால்
கடைசியில் அதை நீ லாக்கரில் வச்சுருந்துருக்க. எனக்கு இந்த விஷயம் சத்தியமாக புரியவே இல்லை. நீ எதுக்காக இந்த ரிப்போர்ட்டை லாக்கரில் வைக்கணும்? தேங்க் காட். அப்போ இவ ரிப்போர்ட்டை படிக்கல, ஜஸ்ட் ரிப்போர்ட்டை எடுத்திருக்கா. நான் கூட அவர் ரிப்போர்ட்டை படிச்சுட்டு தான் அது சம்மந்தமாக என்கிட்ட என்ன கேட்க போறா ஏது கேட்க போறான்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஹிட்லர் உங்ககிட்ட தான் கேட்குற, காதில் விழுதா இல்லையா? எதுக்காக இந்த ரிப்போர்ட்ஸை நீ சீக்ரெட் லாக்கருக்குள்ளே வச்சிருந்த? அது அது வந்து ஏய் இது என்னடி கேள்வி? அது உனக்கே நல்லா தெரியும்ல, நான் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சீக்ரெட் லாக்கருக்குள்ளார தான் வைப்பேன்னு. ஐ திங்க் அந்த டாக்குமெண்ட்ஸோட சேர்ந்து இந்த ரிப்போர்ட்ஸும் போயிருக்கும். இதுல என்ன மித்து இருக்கு? ஹிட்லர் சொல்கிறது சரிதான். முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவன் லாக்கருக்குள்ளே வைப்பான், ஓகே. ஆனால் இந்த ரிப்போர்ட்ஸ் எதுக்கு அவன் லாக்கரில் வைக்கணும்? இதை லாக்கரில் வைக்கிறதுக்கான அவசியம் என்ன இருக்குது? அதுதான் புரியலை. மித்து என்னடி யோசிக்கிற? இல்லை, நீ சொல்கிறது ஓகே தான். முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீ லாக்கரில் வைப்ப, ஓகே. ஆனால் இது ஒரு சாதாரண ரிப்போர்ட் தானே, இது எதுக்கு லாக்கரில் இருந்துச்சு? அதான் கேட்குறேன். அதான் நான் சொன்னேடி, முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து லாக்கரில் வைக்கும்போது இதுவும் தெரியாம லாக்கருக்குள்ள போயிருக்குன்னு. அப்புறம் என்னடி? இப்ப என்னடி யோசிக்கிற? மித்து, நான் ஒன்று கேட்கட்டுமா? ஆமா, இப்போ எதுக்கு நீ சடனா சீக்ரெட் லாக்கர்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்க? அது வந்து நேற்று நீ என்கிட்ட ஒரு டாக்குமெண்ட் கொடுத்தல, அது ஏதோ முக்கியமான டாக்குமெண்ட் போல். சரி, ஓகே, சீக்ரெட் லாக்கரில் அதை வைக்கலாம் தான், அதுக்குள்ளே வைக்க தான் போனேன். அப்போ தான் இந்த ரிப்போர்ட்டை பார்த்தேன். அப்புறம்தான் இந்த ரிப்போர்ட்டை எடுத்தேன். அதுவும் இப்போ தான், ஜஸ்ட் நவ், நீ வரத்துக்கும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான். தேங்க் காட். நல்ல வேளை அவர் ரிப்போர்ட்டை படிக்கல, கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தோம், கண்டிப்பா படிச்சிருந்திருப்பா. அப்பா, அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியல. ஓகேடி, முக்கியமான டாக்குமெண்டா இருந்தா நானே உங்ககிட்ட சொல்லியிருந்திருப்பேன்ல. சரி, ஓகே மித்து, விடு. மித்து, ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு சொன்னேன், டைம் ஆகிட்டு இருக்கு பாரு. நீ போய் ரெடி ஆகிட்டு வா, போ. ஆமால, சரி, ஓகே, அந்த ரிப்போர்ட்டை கூட நானே எடுத்த இடத்துல வச்சிடுறேன். மித்து, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீ போய் ரெடி ஆகிட்டு வா, போ. டைம் ஆயிடுச்சு பாரு. ஓகே, நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன். அம்மா, நீ ரெடி ஆகல? நானும் தாண்டி ரெடி ஆகணும். சரி, ஓகே, அப்போ பேசாம ரெண்டு பேரும் சேர்ந்து ரெடி ஆகலாமா? என்ன அடி வாங்குவ? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. நானே ஃபர்ஸ்ட் போய் ரெடி ஆகிட்டு வரேன். நான் வந்ததுக்கப்புறம் நீ போ, ஓகே? இல்லடி, ரெண்டு பேர் சேர்ந்து ரெடியானா டைம் சேவ் ஆகுமேன்னு பார்த்தேன். ஆல்ரெடி லேட் ஆயிட்டல, அதனால தான். சரி, ஓகே, நீ ஃபர்ஸ்ட் போய் ரெடி ஆகிட்டு வா, அப்புறம் நான் ரெடி ஆகிக்கிறேன். தேங்க் காட். இப்போதான் எனக்கு போன உயிர் திரும்பி வந்த மாதிரி இருந்துச்சு. நான் கூட மித்து கையில் ரிப்போர்ட் இருந்தோன்னே அவள் படித்து உண்மையெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சிட்டோன்னு எப்படிலாம் பயந்துட்டேன். நல்ல வேலை அவள் ரிப்போர்ட்டை படிக்கலை, ஜஸ்ட் மிஸ். கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தோம், அவ்வளோதான். கண்டிப்பாக ரிப்போர்ட்டை படிச்சிருந்திருப்பா. அப்புறம் அவளுக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்திருக்கும். ஐயோ, ஆனால் அவள் சீக்ரெட் லாக்கரில் எப்படி? அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் நான் சீக்ரெட் லாக்கரில், அதுவும் 3 லாக்கரில் ஒரு லாக்கரில் தான் வச்சுருந்தேன். கரெக்டாக எப்படி அவளை இந்த ரிப்போர்ட்டை கையில் எடுத்துருந்துருப்பா? அது ஒன்று தான் புரியலை. ஐயோ டியாதி, இப்போ கொஞ்சம் கூட டைம் இல்லை. மித்து வரக்காட்டியும் முதல்ல இந்த ரிப்போர்ட்ஸை எங்கேயாச்சும் மறைய வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துகிட்டு போய் ஆஃபீஸில் வச்சிடலாம். கரெக்டு. முதல்ல இப்போதைக்கு இந்த ரிப்போர்ட்டை எங்கேயாச்சும் மறைக்க வைக்கணும். எங்கே வைக்கலாம்? மேட்ரஸ் கடியில் வச்சிடலாம். அப்பா, இப்போதைக்கு மேட்ரஸ் கடியிலே இருக்கட்டும். எப்படியாச்சும் நாளைக்கு ஆஃபீஸ் போகும்போது இந்த ரிப்போர்ட்ஸையும் எடுத்துகிட்டு போய் ஆஃபீஸ் லாக்கரில் வச்சிட வேண்டியதான். கரெக்டு. அப்போ தான் மித்துக்கு உண்மை தெரியாமல் இருக்கும். என்ன இது? ஹிட்லர் ட்ரெஸ்ஸிங் ரூம் வரும்போது கையில் இருந்த ரிப்போர்ட்ஸை காணும். சரி, ஓகே, எங்கே எங்கேயாச்சும் வச்சிருப்பான்னு பார்த்தா இங்கே எங்கேயுமே இருக்கிற மாதிரி தெரியலை. அப்போ அந்த ரிப்போர்ட்ஸை எங்கே வச்சிருப்பான்? என்னன்னே ஒன்றும் புரியலை. ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெளிவாக தெரியுது. ஹிட்லர் என்கிட்டேருந்து எதையும் மறைக்கிறான். அதோட அந்த ரிப்போர்ட்ஸை எதுக்காக சீக்ரெட் லாக்கரில் வைக்கணும்? அது தெரியாமல் வச்ச மாதிரிலாம் தெரியலை, தெரிஞ்சு வச்ச மாதிரி தான் தெரியுது. ஆனால் எதுக்காக? அப்போது அதில் தான் என்னமோ இருக்குது. கண்டுபிடிக்கணும், சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். மித்துக்குட்டி, நான் வந்துட்டேன். மித்து பாப்பா, உண்மையாகவே இந்த சாரியில் செம்ம க்யூட்டாக இருக்கடி. பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு, அவ்வளோ அழகாக இருக்க நீ. சரி, ஓகே, என்னோட அவுட்ஃபிட் எப்படி இருக்கு? ஹிட்லர், நீ கையில் வச்சிருந்த ரிப்போர்ட்ஸ்லாம் எங்கே?
மித்து, நான் என்ன கேட்டா நீ என்ன சொல்லிட்டு இருக்கா? இங்க பாருடி, அது பழைய ரிப்போர்ட்ஸ் டி, அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போறா? இங்க பாரு மித்து, ஆல்ரெடி ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆயிடுச்சு. சரி ஓகே, நீ சூப்பரா ரெடி ஆகியிருக்க. அட்லீஸ்ட் உனக்கு மேட்ச் ஆகலைனாலும் ஓரளவாச்சும் நான் நல்லா இருக்கேனான்னு உங்ககிட்ட ரொம்ப ஆசையா கேட்டேன். ஆனா நீ என்னடானா இப்படி சொல்ற. சரி விடு, வா, ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆகுது, ஃபர்ஸ்ட் கிளம்பலாம். ஹிட்லர் என் மேல கோமா? அப்படிலாம் இல்லடி, நான் ரொம்ப ஆசையே கேட்டேன். ஆனா நீ என்னடானா சரி விடு, நம்ம கிளம்பலாம், வா, டைம் ஆகுது பாரு. இல்லை ஹிட்லர், அது கையில் தானே ரிப்போர்ட்ஸ்லாம் வச்சுருந்தேன், அதான் எங்கே வச்சேன்னு கேட்குறதுக்காக. சரி ஓகே விடு, டைம் ஆயிடுச்சு சொன்னல, ஃபங்க்ஷன் கிளம்பலாம். அப்புறம் அவுட்ஃபிட் கேட்டல, இது கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. நீ கோட் சூட் போட்டுருந்துருக்கலாம், சூப்பராக இருந்திருக்கும். நானும் தாண்டி ஃபர்ஸ்ட் நினைச்சேன். பட் உனக்கே நல்லா தெரியும் ஆஃபீஸ்க்கு நான் கோட் சூட்டில் தான் போவேன்னு. அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்காச்சும் இந்த மாதிரி கேஷுவலாக போகணுன்னு ரொம்ப ஆசைடி. அதனால தான் ரொம்ப நல்லா இல்லையோ, நான் வேணும்னா போய் கோட் சூட்டே போட்டுட்டு வந்துட்டுமா? சாச்சா அப்படிலாம் இல்லை, நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் கோட் சூட் போட்டிருந்தேன்னா நல்லா இருந்திருக்குன்னு சொன்னேன். சரி ஓகே, டைம் ஆகுதுன்னு சொன்னல, கிளம்பலாவா? ஐயோ ஆமா மித்து, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் மேலே கால் பண்ணிட்டே இருக்காங்க. சரி நம்ம கிளம்பலாவா? நான் வேற வந்து உன்னை வீட்டில் விட்டுட்டு ஏர்போர்ட் வேற போகணும். வருண் இன்னைக்கு ஹைதராபாத் போறான்னு சொன்னால, ஸோ அதனால அவனை பார்க்கறதுக்கு ஏர்போர்ட் வேற போகணும்டி. ஓ அப்படியா? சரி ஓகே ஹிட்லர், அப்போ கிளம்பலாவா? கிளம்பலாம். என் பொண்டாட்டி இன்னைக்கு இவ்வளோ அழகா இருக்கா. ஸோ இவ்வளோ அழகா இருக்க என் பொண்டாட்டிக்கு ஏதாச்சும் காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும்ல. கொடுக்காம போனா நல்லா இருக்குமா என்ன? என்ன சொல்ற? எதுவும் புரியல. இப்போ புரியும் பாரு. என்ன மேடம், புரிஞ்சதா? காம்ப்ளிமெண்ட் ஓகேவா? இல்ல ஒன் மோர் ஏதாச்சும்? உன்னை அடி வாங்க போற நீ. டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு என்ன வேலை பார்த்துட்டு இருக்க நீ? ஃபர்ஸ்ட் கிளம்பலாவா? சரி ஓகே கிளம்பலாம். வந்து நைட்டு மாமா கண்டினியூ பண்ணிக்கிறேன். இப்ப கிளம்பலாவா? ஹலோ லவ் பேர்ட்ஸ், என்ன ரெண்டு பேரும் என்ன இங்கே நிக்கிறீங்க? எல்லாரும் உங்களுக்காக தான் வெயிட்டிங். இன்னைக்கு டீம் எல்லாரும் சேர்ந்து படத்துக்கு போறோம்னு முடிவு பண்ணிருந்தோம், ஞாபகம் இருக்குல்ல? டேய் அடங்குறியா? அதெல்லாம் எங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. அப்ப எதுக்கு ரெண்டு பேரும் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? ஓ, எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணலான்னு பாக்குறீங்களா? பாத்துமா, இங்க சிசிடிவி கேமரா நிறைய இருக்கு. என்ன டேய், என்னடா நீ என்னென்னமோ பேசுற? டேய் டோமரு, அடங்குறியா? ரொம்ப ஓவரா பேசாத சரியா? வந்துட்டோம்டா, வா போலாம். வெற்றி போலாம் வாங்க. என்ன மச்சான் யோசிச்சுட்டு இருக்க? வாடா போலாம். கவலையப்படாதீங்க, உங்க ரெண்டு பேருக்கும் கார்னர் சீட் தான் கொடுக்க சொல்லியிருக்கேன், அதனால டோன்ட் வரி, ஓகே? டேய் என்னடா சொல்ற? கார்னர் சீட்டா? எங்க ரெண்டு பேருக்குமா? எங்க ரெண்டு பேருக்கு மட்டும் எதுக்கு கார்னர் சீட்? என்ன எதுக்கு கார்னர் சீட்டா? டேய் லவ் பண்றவனுங்க எல்லாருமே கார்னர் சீட் தாண்டா கேட்பானுங்க. டேய் நீ என்ன கலாய்க்கிறியா இல்ல உண்மையாவே உனக்கு கார்னர் சீட்னா என்னன்னு தெரியாதா? ஐயோ டேய், எனக்கு உண்மையாவே தெரியலடா மகா. கார்னர் சீட் எதுக்கு? ராக்கி எதுக்கு சம்மந்தமே இல்லாம கார்னர் சீட் தான் உங்க ரெண்டு பேருக்கு புக் பண்ணிருக்கேன்னு சொல்றான். ஏ மாமி, உன் ஆளுக்கு கார்னர் சீட்டோட மகிமே தெரியல. இவரெல்லாம் வச்சுக்கிட்டு நீ என்னதான் பண்ண போறன்னு தெரியலடி. கேக்குறாரு பாரு, போய் சொல்லு போ. டேய் மூடுறியா கொஞ்சம்? எது எப்படியோ சீக்கிரம் எல்லாத்தையும் புரிய வச்சு வாமா, வெளியில எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி நானும் போறேன், ரெண்டு பேரும் லேட் பண்ணாம சீக்கிரம் வந்துருங்க. வெற்றி, உண்மையாவே உங்களுக்கு கார்னர் சீட் எதுக்குன்னு தெரியாதா? ஏ மாமி சத்தியமா தெரியாதுடி. ஆமா எதுக்கு கார்னர் சீட்? ஐயோ வெற்றி, உங்களை வச்சுக்கிட்டு பக்கத்துல வாங்க சொல்றேன். இப்ப புரியுதா? என்னடி என்னென்னமோ சொல்ற? இதுக்கா கார்னர் சீட்? ஆனா இதெல்லாம் தப்பு இல்லையா? உங்களை வச்சுக்கிட்டு நான் சொன்னதே கொஞ்சம் தான், இன்னும் எவ்வளவு இருக்கு தெரியுமா? என்னது இதுவே கொஞ்சமா? ஏய் இதுவே நீ என்னென்னமோலாம் சொல்றடி, இதெல்லாம் தப்பு இல்லையா? லவ் பண்றவங்களுக்குள்ள இதெல்லாம் தப்பே இல்லை. நீங்க என்ன லவ் பண்றீங்களா இல்லையா? ஏய் என்னடி இதே கேக்குற? உனக்கு நல்லா தெரியும்ல நான் உன்னை லவ் பண்றேன்னு. அப்புறம் என்ன? ஆனாலும் இதெல்லாம் தப்புமா. நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன். அப்படியா? அப்படிலாம் பண்ண மாட்டீங்களா? அது சரி. நானும் சரி போனா போட்டும் கொஞ்சம் விட்டு பிடிக்கலாமேன்னு பார்த்தா ரொம்ப ஓவரா போறீங்க. நானும் பார்க்குறேன் இன்னைக்கு எப்படி நீங்க பண்ணாம எதே இருக்கீங்கன்னு. பண்ண வைக்கல. என் பேரு மகாலட்சுமி இல்லை. போலாமா? ஏய் என்னடி இப்படிலாம் பேசுற? நீ என்ன பண்ணாலும் நான் அதெல்லாம் பண்ண மாட்டேப்பா, அதெல்லாம் தப்பு. அதையும் பார்க்கலாம். சரி ஓகே வாங்க, எல்லாரும் நமக்காக தான் வெயிட் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் போலாம். பாரு நான்லாம் எதுவும் பண்ண மாட்டேன்.
ஓகே ஓகே சார் தான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களே, அப்புறம் எதுக்கு பயப்படுறீங்க? வாங்க போகலாம். என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் அப்படிலாம் பண்ண மாட்டேப்பா. சரி ஓகே வா போலாம். அவனே எப்படி நீ பண்ணாமல் இருக்கன்னு நானும் பார்க்குறேன். என்னடி? அது ஒன்றும் இல்லை, டைம் ஆயிடுச்சு, கிளம்பலான்னு சொன்னேன். ஐயோ ஆமால, சரி ஓகே வா போலாம். மித்தும் நல்ல வேலை ஃபங்க்ஷனுக்கு லேட்டா போயிட்டோமோ நினைச்சோம். கரெக்ட் டைமுக்கு போனோம். ஃபங்க்ஷன்ல செம்ம ஜாலியா இருந்துச்சுல, டிஜே எல்லாம் வச்சு. அப்பா ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணதுல எனக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷம் டி. ஐயோ மைண்ட்லாம் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. எவ்வளோ யோசித்தாலும் இதுக்கு பதிலே கிடைக்க மாட்டேங்குது. ஹிட்லர் இந்த ரிப்போர்ட்ஸை எதுக்காக இவ்வளோ நாளாக அந்த சீக்ரெட் லாக்கருக்குள்ளாரே வச்சுருக்கணும்? அவன் சொல்கிற மாதிரி முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் கூட தெரியாமல் போயிருந்தாலும் எத்தனையோ தடவை டாக்குமெண்ட்ஸை வச்சு எடுத்திருக்கான். அப்போது இது தேவையில்லாத ரிப்போர்ட்னா வெளியில் எடுத்து வச்சிருக்கலாம்ல. ஆனால் அவன் இவ்வளோ நாள் வரைக்கும் சீக்ரெட் லாக்கரில், அதுவும் தனியாக ஒரு லாக்கரில் வச்சுருக்கான். அப்படிங்கும்போது எதுக்காக எங்கேயோ இடிக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு இந்த ஒரு இடம் தான் புரியலை. தெரியாமல் டாக்குமெண்ட் கூட கலந்துருந்துச்சுன்னா அது டாக்குமெண்ட்ஸ் கூட தானே இருக்கணும். ஆனால் இந்த ரிப்போர்ட் தனியாக தானே இருந்துச்சு. ஆனால் ஹிட்லர் என்கிட்ட தெரியாமல் வச்சுட்டா அந்த மாதிரி தானே சொன்னான். இங்கே தான் இடிக்குது. எதுக்காக அந்த ரிப்போர்ட்ஸை அவன் தெரியாமல் லாக்கரில் மெயின்டைன் பண்ணணும்? அதோட ஹிட்லர் அந்த ரிப்போர்ட் என் கையில் இருக்கிறத பார்த்தோன்னே எவ்வளோ பதட்டப்பட்டான், எவ்வளோ பயந்தான்னு என் 2 கண்ணால் நான் பார்த்தேன். இந்த மாதிரி ஹிட்லரை ஒரு நாள் கூட நான் பார்த்ததே இல்லை. ஆனால் இன்னைக்கு பார்த்தேன். அப்படி அந்த ரிப்போர்ட்டில் என்ன இருக்குது? அவன் பதட்டப்படுற அளவுக்கு, பயப்படுற அளவுக்கு, அதை சீக்ரெட் லாக்கரில் போய் வைக்கிற அளவுக்கு. கேட்டால் தெரியாமல் வச்சேன்னு சொல்கிறான். ஆனால் அவன் பொய் சொல்கிறான்னு அவன் கண்ணை பார்த்தாவே தெரியுது. இது எல்லாத்துக்கும் ஆன்சர் அந்த ரிப்போர்ட்டில் தான் இருக்குது. என்னன்னாலும் சரி, எனக்கு அந்த ரிப்போர்ட்டை வீட்டுக்கு போய் எப்படியாச்சும் தேடி எடுத்து அந்த ரிப்போர்ட்டில் அப்படி என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். மித்து என்னாச்சுடி? உங்ககிட்ட தான் கேக்குறேன். நீ பாட்டுக்கு சைலண்டா ஏதோ யோசிச்சுட்டே வர. என்னாச்சு மித்து? அது ஒன்றும் இல்லை. அம்மா நீ என்ன கேட்ட? அது ஒன்றும் இல்லடி. ஃபங்க்ஷன்ல எனக்கு ஜாலியா இருந்துச்சுல. ரொம்ப நாள் கழிச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்ததுல எனக்கு உண்மையாவே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அதான் நீயும் ஹாப்பியா இருந்தியான்னு கேட்க வந்தேன். ஆமாம் ஹிட்லர், எனக்கும் ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஏன்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க ஃபேமிலியோடு வந்திருந்தாங்கல்ல. எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கும் ஹாப்பியாக தான் இருந்துச்சு. மித்து என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பேசுற நீ? ஃபங்க்ஷன்ல சரியா சாப்பிடவும் இல்லை, பசிக்குதா? நம்ம வேணா ஏதாச்சும் ஹோட்டல்ல சாப்பிட்டு போலாமா? அப்படிலாம் இல்லை ஹிட்லர், நம்ம வீட்டுக்கு போகலாம். அது கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்குது. ஃபங்க்ஷனில் டிஜேலாம் வச்சு ரொம்ப சவுண்டாக இருந்துச்சுல, அதான் கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்குது. நம்ம வீட்டுக்கே போகலாம். என்ன தலைவலிக்குதா? மித்து டாக்டர்கிட்ட வேணா போலாமா? என்ன அச்சாச்சா, அதெல்லாம் வேண்டாம். அது வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாவே போதும் ஹிட்லர். டைம் ஆயிடுச்சு. நீ வேற வருணனாவை பார்க்குறதுக்கு ஏர்போர்ட் போகணுன்னு சொன்னல, என்ன மறந்துட்டியா? டைம் ஆகுது பாரு. ஆமா மித்து, ஆனா வருண் ஃப்ளைட்டுக்கு இன்னும் 2 hours இருக்குடி. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு ரொம்ப தலைவலிச்சதுன்னா சொல்லு, நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்புறம் போகலாம். ஐயோ ஹிட்லர், நான் நல்லா தான் இருக்கேன். ஹாஸ்பிட்டல் போகிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட்டு ரொம்ப சவுண்டாக இருந்ததுனால தலை வலிக்குது, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. நீ சொல்கிறது ஓகே தான், 2 hours இருக்கு இன்னும். ஆனால் இப்போவே பாரு எவ்வளோ ஹெவி டிராஃபிக்காக இருக்குன்னு. நீ வீட்டில் என்னை விட்டுட்டு மறுபடியும் வந்து டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன்னா என்ன பண்ணுவா? அதனால நம்ம ஃபஸ்ட்டு கிளம்பலாம் வா. ஐயோ ஆமா மித்து, நான் இதை மறந்தே போயிட்டேன். வரும்போது ரொம்ப டிராஃபிக் ஆயிடுச்சுன்னா ஏர்போர்ட் போறதுக்கு லேட் ஆயிடும். வருண் கிட்ட வேற இம்பார்ட்டன்டான ஃபைல் வேற கொடுக்கணும். சரி ஓகேடி, நம்ம கிளம்பலாம். நீ ஓகே தானே? ஹிட்லர், நான் ஓகே தான். நீ முதல்ல ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டு. சரிடி. மித்து நீ சொன்னது சரிதாண்டி. அப்பா ஹெவி டிராஃபிக், வீடு வந்து சேர்றதுக்கே போதும் ஆகிடுச்சு. சரி ஓகேடி, வருண் எனக்காக அங்கே ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணுவான். வருணுக்கு கொடுக்க வேண்டிய ஃபைலும் கார்ல தான் இருக்கு. நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். வீடு வந்துச்சுல, நீ வீட்டுக்குள்ள போ. ஓகேவா? நான் போயிட்டு ஏர்போர்ட் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். ஓகே? ஓகே ஹிட்லர், நான் போய்க்கிறேன். அப்புறம் ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு ஃபாஸ்ட்டாலாம் வண்டி ஓட்டிட்டு போகாத. இன்னும் டைம் இருக்கு. ஓகேவா? கரெக்டான டைமுக்கு நீ ஏர்போர்ட் போய் சேர்ந்துடலாம். ஓகே? நீ சொல்றது சரிதாண்டி. இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குதான். சரி ஓகே மித்து, அப்போ வா, நான் உன்னை வந்து உள்ள விட்டுட்டே போறேன். என்ன ஹிட்லர், விளையாடுறியா நீ? ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. இதுல வீட்டுக்குள்ள வந்து போனா அது இன்னும் டைம் ஆகிடும். நீ இப்படியே கிளம்பு. அதான் வீட்டு வாசல்ல நிக்கிறோம். பின்ன என்ன? நான் இறங்கி உள்ள போய்க்கிறேன். நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு. சரிடி, நீ சொல்றது சரிதான். சரி ஓகேடி, நான் கிளம்புறேன். டைம் ஆயிடுச்சு. நீ பார்த்து பத்திரமா உள்ள போ. சரியா? ஓகே ஹிட்லர், நீயும் பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிடி. ஹிட்லர் வரக்காட்டியும் ஃபர்ஸ்ட் ரூமுக்கு போய் அந்த ரிப்போர்ட்ல அப்படி என்னதான் இருக்குன்னு நம்ம இன்னைக்கு பார்த்தே ஆகணும். மித்ரா, என்னடா இது? நீயும் அதையும் சேர்ந்து தானே ஃபங்க்ஷன் போறேன்னு சொல்லிட்டு போனீங்க. இப்போ என்ன நீ மட்டும் வர? அம்மா அது எங்க?
இல்லை பாட்டி, அது நாங்கள் வரும்போது செம டிராஃபிக் ஆகிடுச்சி. இப்போ தான் வந்தோம். வர்ணனா கிட்ட ஏதோ முக்கியமான ஃபைல் கொடுக்கணுமா, அதனால் என்னை வாசலில் இறக்கி விட்டுட்டு அப்படியே போயிட்டார் பாட்டி. ஏர்போர்ட்லேருந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார். ஓ அப்படியாடா, வாசலில் தான் இறக்கி விட்டு போட்டானா? நான் கொஞ்ச நேரத்தில் பயந்தே போயிட்டேன் போ. ஆமாம் மித்ரா, நீ ஏன் டல்லாக இருக்க? என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, அது கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, அதான். ஓ அப்படியாம்மா, சரி சரி, அப்படி ரூமுக்கு போய் ஃபஸ்ட்டு ரெஸ்ட் எடுப்போம். சரி பாட்டி, நான் ரூமுக்கு போகிறேன். சரிடா, சாப்பிட்டு ஒரே தெரியா ரூமுக்கு போகலாம்ல? இல்லை பாட்டி, நானும் வரும் அங்கே ஃபங்க்ஷன்லேயே சாப்பிட்டுட்டோம், அதனால் வேண்டாம். சரி ஓகே பாட்டி, எனக்கு தலை ரொம்ப வலிக்குது, நான் ரூமுக்கு போகிறேன். ஓ அப்படியா, அப்போ சரிடா. சரிடா மித்ரா, நீ போய் ரெஸ்ட் எடுப்போம். ஐயோ என்ன இது, நானும் வந்ததுலேருந்து அந்த ரிப்போர்ட்ஸை தேடுறேன், ஆனால் சுத்தமாக கிடைக்கவே இல்லை. லாக்கரில் கூட தேடியாச்சு, அங்கேயும் வைக்கல. கபோர்டில் தேடியாச்சு, வார்ட்ராபு எங்கே பார்த்தாலும் தேடியாச்சு, எங்கேயுமே இல்லை. அந்த அந்த ரிப்போர்ட்டை ஹிட்லர் அப்படி எங்கே தான் வச்சுருப்பான்? அதை எதுக்காக என்கிட்டேருந்து மறைக்கணும்னு நினைக்கிறான்? அப்போது கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. தேடு மித்து, இன்னும் நல்லா தேடு, இங்கே தான் எங்கேயாச்சும் இருக்கும். கரெக்டு. என்ன இது, நானும் ரூம் ஃபுல்லாக ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்தையும் தேடிட்டேன், ஆனால் அந்த ரிப்போர்ட்டை சுத்தமாக காணவே காணும். அந்த ரிப்போர்ட்டை என்கிட்ட எதுக்காக மறைக்கணும் ஃபஸ்ட்டு? அதுதான் எனக்கு சுத்தமாக புரியவே மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு லாக்கரில் வச்சான், ஏன்னு கேட்டதுக்கு தெரியாமல் போயிடுச்சுன்னு சொன்னான். அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டை சாதாரண ரிப்போர்ட்டாக இருந்துச்சுன்னா எங்கேயாச்சும் வச்சிருக்கலாம்ல, ஆனால் அதை அவன் எங்கேயோ மறைச்சி வச்சுருக்கான். அதனால தான் ஆனால் எங்கே தெரியும் கிடைக்கவே இல்லை. அப்போனா கண்டிப்பாக அந்த ரிப்போர்ட்டில் என்னமோ ஒன்று இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக ஏதோ ஒன்று இருக்குது. ஆனால் அந்த ரிப்போர்ட் எங்கே இருக்குன்னே தெரியலையே. தெரிஞ்சாதானே அதில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். என்ன இது, கை வச்சிருக்க இடத்துல ஏதோ ஒன்று அழுத்துற மாதிரி தெரியுது. மேட்ரஸ் கடியில் ஏதாச்சும் இருக்கா என்னன்னு தெரியலையே. சரி, மேட்ரஸை தூக்கிட்டே பார்க்கலாம். ரிப்போர்ட்ஸ், இது எப்படி மேட்ரஸ் கடியில்? அப்போது ஹிட்லர் தான் இந்த ரிப்போர்ட் என் கண்ணில் படக்கூடாதுங்கிறதுக்காக மேட்ரஸ் கடியில் மறைச்சி வச்சுருக்கான். அப்படி மறைச்சி வைக்கிற அளவுக்கு இதில் அப்படி என்ன இருக்குது? ஏதோ ஒன்று இருக்குது, அதனால தான் அவன் இப்படிலாம் பண்ணுறான். அப்படி இந்த ரிப்போர்ட்டில் என்ன இருக்குன்னு இன்றைக்கி நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்.